தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்னைக்கு நாம வந்திருக்க சிவாலயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதி லிங்கத்துல 12வது லிங்கமா இருக்கிற குங்குமேஸ்வரர் அண்ட் கிரகணேஸ்வரர். அவுரங்காபாத்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ் இருக்கிற பெரூல் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வாங்க போலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ சங்கர சாம்ப சிவா ஆதி. கிரகணேஸ்வரர் குங்குமேஸ்வரர் சுவாமியோட ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சாபம் வந்துருது. அதனால அவங்க இந்த பகுதியில 1000 வருடங்களுக்கு மேல இருந்து குங்குமத்தை போட்டு போட்டு சிவலிங்கம் மேல அவங்களோட தவத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது பண்ணிட்டு இருந்த நேரத்துல சிவன் அப்பியர் ஆகலாங்கும் போது சிவலோகத்துல பயங்கரமான ஒரு சிவப்பு கலர் லைட்ல ஒரு ஒளி மூலமா சிவன் தெரிஞ்சிருக்காரு. சோ அந்த சிவன் இங்க வரும்போது குங்கும ஸ்வரூபமா இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு பேரு கிரகணேஸ்வரர் இல்லைன்னா குங்குமேஸ்வரர். சோ அப்போ அங்க அப்பியர் ஆன அந்த சிவனை பார்த்து பார்வதி தேவி, எனக்காக நீங்க வந்தீங்களே, நீங்க இதே இடத்துல இருந்து இந்த ஒரு ஜோதி வடிவத்துல எல்லாருக்கும் நீங்க கேட்டதெல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டதாலதான் சுவாமி இங்க 12வது ஜோதிலிங்கமா அப்பியர் ஆயிருக்காரு. இதுதான் கிரகணேஸ்வரோட ஒரு குட்டி ஸ்டோரி. ஜோதிலிங்கங்கள்ல ஒன்னொன்னு ஒரு தனித்தனி ஸ்பெஷாலிட்டியில இருந்தாலும் இந்த 12வது ஜோதிலிங்கம் கிரகணேஸ்வரர் பாத்தீங்கன்னா ஒரு முக்தி லிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சிவனை தொட்டு வணங்கிட்டாலே நமக்கு நேரா மோட்சம், அதாவது முக்தி கிடைக்கும், நம்ம நேரா சொர்க்கத்துக்கே போவோங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. ஓம் நமோ நமச்சிவாய. ஆதிநாதனே ஆதிநாதனே, தினமுனை தொழுதேனே